நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம அன்பை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு தினமுமே வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அதுலேயும் குறிப்பாக February 14 எல்லாருக்குமே தெரியும் வேலண்டைன்ஸ் டே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பை வந்து பகிர்ந்துக்கிற நாள். அது குழந்தைங்கள்ட்டையா இருக்கலாம், பெற்றவங்கள்ட்டையா இருக்கலாம், அது கணவன்மார்ட்டையா மனைவிமார்ட்டையா எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அன்பை பகிர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை கொடுக்கும்போது திரும்ப நமக்கு டபுள் மடங்காக அதனுடைய சந்தோஷம் வந்து வரும். ஸோ இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மாசி 2 வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மகாலட்சுமியோட ஆசியோட நிலைவாசல் பூஜை, துளசி அம்மாவுக்கு தீபம் எல்லாமே ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குலதெய்வ விளக்கம் வந்து ஏற்றி என்னுடைய பூஜை வந்து தொடங்கியாச்சு. இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை வந்து பண்ணியிருக்கேன். அது என்ன பூஜை அப்படின்னா, இந்த பூஜை வந்து செய்யும் போது நமக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பூஜையை வந்து எல்லாரும் செஞ்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து பூஜைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு என் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதனுடைய வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்து ரெடி ஆகிட்டாரு, இன்ஸ்டியூட் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாரு. வந்து பார்க்கல, நான் வீடியோ வந்து செட் பண்ணியிருக்கேன் ஃபோனில் வந்து அங்கே வச்சிருக்கிறத பார்க்காம நேராக சாமி ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போவுமே வெள்ளி செவ்வாய் அப்படின்னா குங்குமம் வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புவாங்க. ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அந்த லேம்ப் உள்ள ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கேன். அது என்ன கிஃப்ட்டுங்கிறத நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வந்து நம்ம சின்ன வயசுல 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும். அப்போல்லாம் வந்து கிஃப்ட்டுங்கிறது பெருசாக கிடையாது. இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம், கிரீட்டிங் கார்ட்ஸுங்கிறது நிறைய கொடுப்போம். எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் என்னெல்லாம் நினச்சிருந்தனோ, எப்படிலாம் எழுதி கொடுக்கணும்னு நினச்சிருந்தனோ அதே மாதிரி அந்த கிரீட்டிங் கார்டில் இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வந்து கிஃப்ட்டை வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவலாக காத்துட்டு இருந்தேன். இவங்க வந்து அதை வந்து கெஸ் பண்ணல. நைட்டே ஒன்று கொடுத்துட்டனால சரி ஓகே இப்போ அது வேறு எதுவும் இல்லையாட்டுக்குன்னு நினச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ப்ரைஸாக வந்து இன்னொரு கிஃப்ட்டையும் வந்து கொடுத்தேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் இளமை ஊஞ்சலாடுதுன்னு நினப்பா அப்படின்னாங்க. ஏன்னா கிரீட்டிங் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பழைய மெத்தடு, பழைய காலம்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு எழுத்து மூலமாக நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு வலிமை உண்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வெறும் வந்து சவுண்டு, அதாவது நம்ம வாய்மொழியா சொல்றதை விட அந்த எழுத்து மூலமாவோ இல்லை லெட்டர் மூலமோ எழுதுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனாலதான் வந்து கிரீட்டிங் கார்டை வந்து கொடுத்தேன். இந்த கிரீட்டிங் கார்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன gift எல்லாம் நம்ம கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம், gift வந்து கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம், வாங்குறவங்களுக்கும் சந்தோஷம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அன்பை வந்து நான் வந்து வெளிப்படுத்தியாச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பூஜை வந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து குத்துவிளக்கு பூஜை, மகாலட்சுமிக்கு நான் வந்து குங்கும அர்ச்சனையும் அதே மாதிரி குபேரலட்சுமி பூஜைக்காக காயின், அதாவது நாணய அர்ச்சனையும் நான் வந்து பண்ணேன். இது எதுக்காகனா இன்னைக்கு அதாவது February 14 காதலர்கள் தினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதல் வந்து இன்னும் பெருகிட்டே போகணும், வீட்டில் வந்து அந்த அன்புங்கிறது குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை வந்து நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் திடீர்னு எனக்கு தோணுச்சு குத்துவிளக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆண்களால் வந்து வெளிப்படுத்த முடியாது. பெண்கள் வந்து அழுகை மூலமாவோ, கண்ணீர் மூலமாவோ, சத்தத்தின் மூலமாவோ, கோபத்தின் மூலமாவோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஆனால் வந்து ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்ல முடியாமல் இருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட சொன்னால் நம்ம வந்து பயப்படுவோம், சில விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட சொன்னால் அவங்க வந்து வருத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மறைச்சிட்டு தான் இருப்பாங்க நிறைய ஆண்மகன்கள். எங்கள் அப்பாவும் சரி, அண்ணனும் சரி, அதே மாதிரி என் வீட்டுக்காரும் சரி, என் வருங்காலத்தில் என் மகனும் அப்படிதான் இருப்பான். ஏன்னா ஆண்களோட அந்த வம்சாவளியே அப்படிதான் இருக்குமோ என்னமோ தெரியல. நம்ம வந்து கத்துறோம், ஏதோ பேசுறோம், அழுதுருவோம், அந்த மாதிரிலாம் எமோஷனல் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வெளிப்படுத்திடுவோம். ஆனால் ஆண்களால் அதை பண்ண முடியாது. என்னுடைய வீட்டுக்காரர் நல்லபடியா இருக்கணும் இந்த நாள்ல அப்படிங்கிறனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து குத்துவிளக்கு பூஜைங்கிறது பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை இது வந்து எனக்கு திடீர்னு தோணுச்சு, இந்த காதலர் தினம் அன்னைக்கு நம்ம வீட்டுக்காருக்காக நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை வந்து நான் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை காலையில வந்து சுக்கர ஹோரையில பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதை வந்து இன்னைக்கு வந்து பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், சந்தோஷமா வந்து எல்லாரும் அன்னைக்கு சண்டை போடாம கத்தாம கோவப்படாம அன்பை மட்டுமே பகிர்ந்துக்கணும் அன்னைக்காவது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேலண்டைன்ஸ் டே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போறது, ஹோட்டல் போறது, எங்க வீட்டுக்காரோட ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டோன்னே, அந்த அமௌண்ட்டை கேட்டோன்னே நான் வந்து இதெல்லாம் வேணாம்,
நம்ம வேற ஏதாவது நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம என்ஜாய்மெண்ட்டுங்கிறது நம்மளை அத்தியாவசிய தேவையா இருக்கணுமே தவிர அதை வந்து ஆடம்பரமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு நமக்கு வந்து சூழ்நிலை வந்து நமக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ற அளவுக்கு தேவையில்லை, இதுக்காக வந்து செலவு பண்ணணும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கணவன்மார்கள், காதலர்கள் நல்லா இருக்கணும், காதலி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. நாங்க வந்து எங்க காதல் சேர்ந்ததுக்கு முக்கியமா எங்களை விட இன்னொருத்தருக்கும் முக்கிய பங்கு இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாகமணி அம்மன் தான். ஏன்னா நாங்க காதலிக்கும் போதும் சரி ரொம்ப வந்து ஜெனியூனா தான் நடந்துக்கிட்டோம். அதே மாதிரி கோவிலுக்கு தான் அடிக்கடி போவோம். கோவிலுக்கு போகும்போதும் அங்க கடவுள்கிட்ட வேண்டினது இவங்க தான் நான் விரும்பிட்டேன், இவங்க தான் எங்க வாழ்க்கை துணையா வரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டது அந்த அம்பாள் வந்து எனக்கு நிறைவேற்றி வச்சாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் டேஸ்லேருந்து அதுக்கப்புறம் காதல், கல்யாணம், குழந்தை, வேலை, வீடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள் வந்து பக்கத்துல இருந்து பார்த்துருக்காங்க, எனக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நல்லபடியாக இன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். உங்களுக்கும் அந்த மாதிரி இஷ்ட தெய்வம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சந்தோஷமான நாட்கள்ல இறைவனை வழிபாடு செய்யறதும் நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிஃப்ட் தான். நான் என் கணவருக்கு என்னால முடிஞ்ச சின்ன கிஃப்ட் தான் கொடுத்தேன். அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆசைகள் இருக்கும். அவங்க நினைப்பாங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா நம்ம வாங்கி கொடுத்தாதான் நம்ம வந்து சந்தோஷப்படுவோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு குங்குமச்சூல் வாங்கி கொடுத்தா கூட, குங்கும டப்பா வாங்கி கொடுத்தா கூட நம்ம சந்தோஷப்படுவோம், கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்தா கூட நம்ம சந்தோஷப்படுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பெண்கள். ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்குறதுனே தெரியாது. அதனால வந்து எனக்கு வந்து பிடிச்சது இந்த மாதிரி கிரீட்டிங் கார்ட்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவேன். அதுவும் என் காதலிக்கும் போது என் கணவருக்கு வந்து நிறைய கிஃப்ட் நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி வந்து இப்பவும் வந்து நான் கிஃப்ட் வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், இன்னமும் கொடுப்பேன். நிறைய வந்து கொடுக்கணும், பெருசோ சின்னதோ என்னுடைய அன்பின் வெளிப்பாடா என்னால் அந்த வருஷம் என்ன முடியுதோ அதை கொடுப்பேன், என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவேன். அதே மாதிரி அவங்களும் வந்து எனக்கு வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த சந்தோஷம், அந்த கிஃப்ட்டே எனக்கு போதும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இன்னைக்கு மாசி வெள்ளிக்கிழமை நல்லபடியாக வந்து போச்சு. நீங்களும் நீங்கள் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து கல்யாணத்துல கை கூடணும், நல்லபடியா அந்த வாழ்க்கை வந்து தொடரணும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா மனமுறிவு இதெல்லாம் வந்து ஏற்படுது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 10 பேர் செய்யறதுனால அது வந்து பெரிய விஷயமா நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் வந்து சந்தோஷமாவும் நிறைய சண்டைகள் சச்சரவுகளும் இருந்தாதான் குடும்பத்துல நம்ம அடுத்த லெவல் வந்து போகவே முடியும், நம்ம யோசிக்க முடியும். நிறைய சண்டைகள் வந்து வரும்போது தான் நம்ம வந்து யோசிப்போம் எதனால சண்டை வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் பண்ணனா கோவம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு முக்கிய காரணம் காதல் மட்டும் இல்ல, சண்டையும் ஒரு விதத்துல தேவைதான் நமக்கு. அப்பதான் நமக்கு அவங்கள பத்தி முழுசா இன்னமும் தெரியும், அவங்க எதுக்காக கோவப்படுறாங்கிறது தெரியும், அவங்களுக்கு என்ன பிடிக்காதுங்கிறது தெரியும். பிடிச்சதை வந்து தெவட்ட கொடுக்கறத விட அவங்களுக்கு பிடிக்காதே நம்ம செய்யும் போது அவங்க இன்னும் சந்தோஷமா ஒரு பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சண்டையே எங்க வீட்டுல வராது அப்படின்னா அவங்க பேசிக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். சண்டை அடிக்கடி போடணும், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஊடல் கூடல் எல்லாமே வந்து கலந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா காதல். இந்த மகாலட்சுமி தாயாரை வணங்கி இன்னைக்கு வந்து எல்லா கடவுளையும் நல்லபடியா வணங்கிட்டு நான் வந்து என் வீட்டுக்காரருக்காக வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து பூஜை வந்து முடிச்சுட்டேன். நீங்களும் வந்து நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. இந்த மாசி மாத சிறப்புகள் பத்தி நான் நேத்தே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். ஸோ இந்த மாசி மாத ஆன்மீக மாசமான இந்த மாங்கல்ய மாதமான இந்த மாதத்தை மிஸ் பண்ணாம நல்லபடியா வந்து இறை வழிபாட்டுக்கு நீங்க வந்து பயன்படுத்தி நல்லபடியா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு போகணும். அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நம்ம கணவர் வந்து நல்லா தொழில் தொடங்கணும், நல்லா தொழில் செய்யணும், வியாபாரம் நல்லபடியா இருக்கணும், பொருளாதார சிக்கல்கள் எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு, கடன் சுமை இருந்தா கடன் சுமை சீக்கிரமா குறையணும், சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த மாசம் வந்து நீங்க நல்லபடியா வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு அது தேவையான விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும். மனசொருக ஒருநிலைப்படுத்தி மனசை சாந்தப்படுத்தி அமைதியா வந்து வேண்டுங்க. வீட்டுல சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிட்டு அன்பை வந்து நல்லபடியா வந்து நம்ம பெருக்குவோம். அதுதான் வந்து இன்னைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேல நான் வந்து இறைவன்ட்ட வந்து வேண்டிக்கிட்டு தான். ஏன்னா இறைவன்ட்ட இருக்க அன்புமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான அன்பு தானே, அதையும் வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல சிம்பிளா வந்து ஒரு குங்கும அர்ச்சனை, குத்துவிளக்கு பூஜை பண்ணி ஒரு குங்கும அர்ச்சனையும் ஒரு நாணய அர்ச்சனையும் குபேரலட்சுமிக்காக வந்து பண்ணினேன். இதனால வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க உங்க வீட்டுல ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி உங்க குடும்பமும் உங்க குலமே வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சுபிக்ஷமா இருக்கணும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியவங்க
பார்த்தாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வந்து போய் கோயிலுக்கு போயிட்டு நான் வெளியே வரும்போது இந்த வார்த்தையை தான் வந்து பார்த்தேன், நற்பவி. எனக்கு ரொம்ப இன்னைக்கு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்துச்சு. துர்க்கை அம்மன் வழிபாடு எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து செஞ்சாச்சு. துர்க்கை அம்மனுக்கும் மகாசக்தி மாரியம்மனுக்கும் பெருமாளுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நல்லபடியாக வந்து விளக்கு போட்டு என்னுடைய இந்த வெள்ளிக்கிழமையை நல்லபடியாக வந்து நான் நிறைவு செஞ்சுட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அம்பாலை வந்து தரிசனம் பண்ணுங்க மாசி மாசத்துல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு முறை எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்து.